ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சார்ட்டிங் அல்காரிதம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், சார்ட்டிங் அல்காரிதம்னா என்ன, ஒன்றும் அசெண்டிங்கில் சார்ட் பண்ணணும் இல்லைன்னா டிசெண்டிங்கில் சார்ட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு. அது மட்டும் கிடையாது. அதை எப்படி அச்சீவ் பண்ணுறோம், இப்போ சார்ட் பண்ணணும்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு மேட்டரு. அதனால தான் சார்ட்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது, சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு க்ரைட்டீரியா ஃபார் அனாலிசிஸ் போட்டிருக்கேன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கம்பேரிஷன்ஸ்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு அரே இருக்குது. இப்போ அரேயில் இங்கே ஒரு அரே இருக்கா, அப்போ நான் 7 2 1 5 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணால் எப்படி கம்பேர் பண்ணுவேன், ரெண்டு வேல்யூ நான் வந்து கம்பேர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இது சார்ட்டடாக இருக்கா இல்லையா, நான் சார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறேன். ஸோ அதைத்தான் நான் எவ்வளோ வாட்டி கம்பேர் பண்ணுறேன், நம்பர் ஆஃப் கம்பேரிஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ். இப்போது நான் வந்து கம்பேரிசன் மட்டும் பண்ணால் பத்தாது, நான் ஸ்வாப் பண்ணுமா வேண்டாமா, இதை நான் எவ்வளோ வாட்டி ஸ்வாப் பண்ண போகிறேன், அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ். கரெக்டாக? ஸ்வாப்னா நான் மாற்றி வைக்கிறது. கரெக்டாக? அண்ட் தென் அடாப்டிவ் அப்படின்னா இந்த அரேயில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த 1 2 வந்து ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்குது, அதை நான் மறுபடியும் சார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? ஆனால் ரிமைனிங்கெல்லாம் சார்ட்டடாக கிடையாது, இதோட பார்ஷியல் சார்ட்டட். இப்போ இந்த பார்ஷியல் சார்ட்டடை அதாவது இது பெட்டராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் வேண்டாமா, ஸோ அதான் அடாப்டிவ். அதாவது ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்கிறத நான் மறுபடியும் சார்ட் பண்ண தேவையில்லை. இப்போது பெட்டர் அப்ரோச் என்ன, அதான் அடாப்டிவ். அண்ட் தென் ஸ்டேபிள்னால் என்னென்னா, இப்போது இந்த இடத்துல இந்த அரேயில் பாருங்கள், இந்த அரேயில் 2 5 இருக்குது. கரெக்டாக? இப்போ 2 5ல் எந்த 5 ஃபஸ்ட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஷார்ட் பண்ணுறேன்னு எப்படி வருவேன், 1 2 இங்கே இருக்குது 3 அண்ட் தென் 4 இல்லை 5. இப்போ இந்த 2 5ல் எந்த 5ஐ ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டீல் இருக்கிற இந்த டீலில் ஃபஸ்ட்டு இருக்கிற 5 தான் நான் 5ன்னு இங்கே போடணும், செகண்ட் 5 வந்து அடுத்தது போடணும். ஓகே, இப்படி பண்ணிடுச்சுன்னா இது வந்து என்னது, ஸ்டெபிலிட்டி. இல்லை இது என்னால் பண்ண முடியல, இந்த 5 ஃபஸ்ட் வந்துடுச்சு, இந்த 5 செகண்ட் வந்துடுச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள். கரெக்டாக? அதுதான் இங்கே ஸ்டேபிள்னு போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா நான் இதை ஷார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஸ்பேஸை வச்சே ஷார்ட் பண்ணுறேன்னா இல்லை அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா எனக்கு ஸ்பேஸ் வேணுமா. ஓகே, அதுதான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி செக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஓகே, அதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் லைக் பபுள் ஷார்ட் இருக்குது, இன்சர்ஷன் ஷார்ட் இருக்குது, குவிக் ஷார்ட் இருக்குது, மர்ஜ் ஷார்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும் இந்த பேஸ்ட் ஆன் க்ரைட்டீரியா ஆஃப் அனாலிசிஸில். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரோக்ராமிங்க்கு, என்னுடைய கோடிங்க்கு இதை எப்போ நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, மறந்துட்டேன், அப்போல மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல க்ரைட்டீரியாஸு. இந்த எல்லா க்ரைட்டீரியாஸும் எல்லா சார்ட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் அல்காரிதம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. சில சார்ட்டிங் அல்காரிதம் சில க்ரைட்டீரியாஸுக்கு கரெக்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். சில அல்காரிதம் சில க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணிக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் நம்மளோட கோடிங்க்கு தகுந்த மாதிரி எது வேணுமோ நம்ம அந்த சார்ட்டிங் அல்காரிதமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும் போடுங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.